எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கடந்த 19ஆம் தேதி பேருந்தில் பயணம் செய்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டதா புகார் அளிச்சிருந்தோம். காவல்துறை ஒரு நாள் டைம் கேட்டாங்க, 24 மணி நேரம். இன்னைக்கு 2 நாள் ஆகியும் அந்த குற்றவாளியை இன்னும் ஏன் கைது பண்ணல அப்படின்றதுக்கு கேட்கறதுக்கோசம் காவல் நிலையம் வந்தோம். காவல் நிலையத்துல ஏசி அழைச்சு பேசினாரு. அவரு பேசுறதுலயும் கரெக்டான விசாரணை நடக்கல அப்படின்றத எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி டிசி கிட்ட பேசணும் அப்படின்னும் போது டிசி அழைச்சு பேசினாரு. டிசி பேசும்போது நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல் நிலையத்துல குழந்தையை அழைத்து விசாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தையை மருத்துவமனை பரிசோதனைக்கு கூட்டு போயிருக்காங்க. இது தவறு அப்படின்றத நாங்க சுட்டி காட்டினோம். உடனே டிசி இன்னொரு ஐஓ போட்டு விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாங்க சொல்லும் போது அவர் டிசி கோவப்பட்டு இவங்க எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. டிசி இன்னைக்கு நடந்து கொண்ட விதமும் எங்களுக்கு சரியில்லை. அதனால வெளியில இன்னைக்கு போராட்டத்தை நாங்க தொடர்ந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேசி தொலைபேசியில லைன்ல வந்தாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது மாதிரி நடந்து கொண்ட டிசி மீதும் நடவடிக்கை எடுக்கிறேன். அதே மாதிரி ஐஓ மாத்தி விசாரணையை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐஓ மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இங்க கூப்பிட்டு விசாரிச்சா இருக்காங்களா, அதுக்கும் என்ன நடவடிக்கை அவங்க மேல எடுக்கணுமோ அதை நாங்க கண்டிப்பா எடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி குற்றவாளியை நாங்க விரைவா கைது பண்ணுவோம், நம்பிக்கை வைங்க, நாங்க கண்டிப்பா கைது பண்ணுவோம் அப்படின்றதையும் ஜேசி சொல்லியிருக்காங்க. எனவே அது மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வமா ஜேசிக்கு எங்களுடைய அமைப்பு மூலயமா ஒரு கடிதத்தை கொடுங்க. யார் யார் இந்த விசாரணையில கரெக்டா உங்களுக்கு நடந்துக்கல அப்படின்னு தோணுச்சோ எல்லார் மீதும் எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே எழுத்துப்பூர்வமா நாங்க நாளை ஜேசிக்கு சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுக்கலாம்னு இருக்கோம். ஜேசி மட்டும் இல்லாம மகளிர் ஆணைய தலைவர், அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையர் இவங்களெல்லாம் சந்திச்சு, குழந்தை நல ஆணையர் இவங்களை சந்திச்சு மனு கொடுக்கலாம் அப்படின்ற இருக்கோம். அதனால இந்த போராட்டத்தை இத்துடன் முடிச்சு நாளைக்கு ஜேசி இவங்களெல்லாம் சந்திக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்றது. டிசி ஏஞ்சி கைய ஓங்கினாரு. உடனே ரிமாண்ட் பண்ணுங்க, வந்திருக்கிறவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவங்க ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பயந்து ஓடுற கூட்டம் நாங்க இல்ல. ரிமாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். எல்லாரையும் அடிச்சு தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த சங்கம் எதுக்கும் பயப்படாது அப்படின்றத, மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உறுதியா நின்னோம் அப்படின்றது. போலீஸ் தரப்புல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு முறையா விசாரணை நடத்துறேன்னு சொல்றாங்க. தீவிரப்படுத்த சொல்றீங்க, இது முறையா நடக்கும்னு பாக்குறீங்களா மேடம்? ஜேசி இப்போ நான் முறையா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் பண்றேன், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கையில நாங்க போறோம் அப்படின்ற, நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரையும் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த மாவட்டத்துல இல்லாம வெளி மாவட்டத்துல இருந்து விசாரிச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க கிட்ட முன்வைக்கும் போது சொல்ல போறோம் அப்படின்றது. கைது நடவடிக்கை இன்னும் ஒரு 3 days டைம் கொடுத்திருக்காங்க சார். கைது செய்யலன்னா மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம். இன்னும் பிரம்மாண்டமான போராட்டம், இதை விட கூடுதலா எவ்வளவு பேரை திரட்ட முடியுமோ அது மாதிரி திரட்டி ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி அந்த மாணவிக்கு நீதியை வாங்கி கொடுப்போம் அப்படின்றது சார்.